என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 138 அதிகாரம் 6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டின்மையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவளே, நாம் தாழ்மையா இருக்கும்போது சகலவித ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிறார். நாம் பெருமையாய் வாழும்போது சகலவித ஆசீர்வாதத்தையும் நாம் இழக்கிறோம். காரணம் என்ன என்றால், பெருமையை கொடுக்கிறவன் பிசாசின் ஆவி, தாழ்மையை கொடுப்பது தேவனுடைய ஆவியாய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 2 மனிதர்கள் ஜெப ஆலயத்தில் ஜெபிக்க போகும்போது கூட ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான், பரிசேயன் பெருமையோடு ஜெபிக்கிறான். கர்த்தர் ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அவள் நீதிமானாய் மாற்றுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபத்திலும் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நம் வாழ்கிற வாழ்க்கையிலும் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நம் உள்ளத்துக்குள்ளாக தாழ்மையை நாம் தரித்துக் கொண்டு வாழும்போது தேவ கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை அளவில்லாமல் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெருமைக்காரராய் வாழ்வதை விட தாழ்மையுள்ளவராய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது கூட தாழ்மையோடு வாழ்ந்தார் என்று அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். சேஷங்களின் கால்களை கழுவி ஆண்டவர் தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு தாழ்மையோடு இருக்கும்போது தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தாழ்மையோடு வாழ இயேசுவிடத்தில் கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் பெருமை இருக்கும் என்றால் அங்கே பிசாசின் ஆவி வாசம் பண்ணுவான். உள்ளத்துக்குள்ளாக தயவு தாழ்மை இருக்கும் என்றால் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வார். இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து சகலவித ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. God bless you.